ஆம்பளை புத்தி காமிச்சிட்டிய அக்கா பெரியத்தானோட நாக்கு ருசியை கனெக்ட் பண்ணித்தான் உப்பு புளி காரம் போட்டிருக்கோம். உனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். காரம் யாரோ நினைக்கிறாங்க சொல்லுங்க. யாரோவா? நான் யாரோவா இல்ல வேற யாரோவா? நினைக்கிறதே ஒருத்தி. அது எனக்கு அப்புறம் உட்காந்துருக்கு. உடைச்சு போச்சு. வலிக்குதா? எனக்கு அப்படிதான் இருந்திருக்கும். ரொம்ப வலிக்குதா? அம்பி என்ன எட்டி பார்த்துட்டு இருக்க? வக்கி நீர் எட்டி பாரு. தப்பு, நான் எட்டி பார்க்க கூடாது, நேரிலே பார்த்துடுறேன். என்ன பார்த்து? நீ பார்த்ததான். எப்படி? ஏன்டா இந்த சாணக்கியம் உணவு போன மாதிரி விளாத்திட்டு இருக்கான்? கைய உருண்ட விளாத்துறான். ஏன்டா விளாத்திட்டு இருக்கான்ற? போய் உலாத்திரா பரவாயில்ல, பெனாத்திரா. ஏன் பெனாத்திரா? கௌரி வந்திருக்கு, தந்தி வரப்போறா அப்படி சொல்லிட்டே உலாத்திரான். கௌரி வந்திருக்கு, தந்தி வரப்போறாளா? அப்போ அது பெனாத்தல் தான் இல்லையா? பின்ன பதவியில் இருக்கிறவனுக்கு நாக்காரி ஆடி போச்சுன்னா இப்படித்தானே ஒரு நடுக்கம் ஏற்படும். இந்த கௌரி பொண்ணு படிப்பை முடிச்சுட்டு பட்டத்துல இருந்து வரப்போது இல்ல. ஓஹோ, அதனால வந்த குளிர் ஜுரமோ? பின்ன இங்க என்ன கிளைமேட்டா சரியில்லை. இல்லடா, கௌரிய நாம படிக்க அனுப்புறப்போ அவளுக்கு வயசு 5, அதுலயும் பிஞ்சு. இப்ப பட்டத்தை வேற வாங்கிட்டு வரப்போகுது. வரட்டும் வரட்டும், என்கிட்டே இவன் சவால் விட்டான்ல. வர வர இந்த லட்சணத்துல உமக்கே வீராப்பு. என்ன இருந்தாலும் திக்குன்னு தூக்கி வாரி போடுதுடா. இப்ப குழப்பத்துல இருக்கான், வரமாட்டான். இந்த பாரு, இவன் எத்தனை பேர்ட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கினான். இவங்கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்க அந்த கௌரி வர்றான். அவ முன்னால குடுமைய முடிஞ்சு பூவை வைக்கல. நானு ஒண்ணு பண்ணுவோம், குடுமைய நீர் முடிஞ்சுக்கோ, பூவை நான் வச்சு விடுறேன். ரெண்டையும் நீ செய்ய. ஆடு மாடு சட்டி பானை சைக்கிள் ஒண்ணு விடாம பண்ண வீட்டுல கொண்டு போய் சேர்க்கணும், ஜாக்கிரதை. இவன் நரகத்துக்கு தான் போவான். கடவுள் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காரு, நீங்களும் அப்படித்தான். வாங்கயா, கொடுத்த கடனை திருப்பி வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுயா. யோ அமீனா, ஐயா இன்னும் என்ன யோசனை பண்ற? ஏயா நீ என்ன திறப்போலாக வந்திருக்கிற? ரிப்பன் கட் பண்ணிட்டு தான் உள்ள போவியா? காலை எடுத்து உள்ள வையா. நீ காலை உள்ள வச்சா தானே சாமான் சட்டி எல்லாம் வெளியே வரும். அங்க பாராத பாரு, சட்டி வாங்கறதுக்கு வெளியே போறேன். இங்க என்ன தர போகுது குடிசையில? தொடப்பம் ஒற்றை குச்சி. ஒற்றை குச்சி போடா நீ உள்ள. நான் உள்ள போயிட்டா நீ தனியா நிப்பிற, உங்களுக்கு தோண வேண்டாமா? ஜாகனா தோண இல்ல, எப்படியும் போறீர அவதிப்படுவீரன்னு சொன்னேன். அதான் போறேன்னு சொல்லிட்டு எப்படி போனா என்ன? என்னைக்கு சொக்கராதனோட சேர்ந்தனோ அன்னைக்கே சட்டையை காட்டி வைக்கிற மாதிரி உயிரையும் காட்டி வச்சுட்டேன். அப்புறம் என்ன தோண? என்னது அலுமினிய பாத்திரம் வந்து விழுவுது? பின்ன இந்த வீட்டுல அச்சய பாத்திரமா அவ்வளோ? எங்கேயோ கேட்ட சத்தம் மாதிரி. நீயா? ரொம்ப நாள் பிரிவுக்கு அப்புறம் மறுபடியும் சந்திக்கிறோம். நீயா உயிர் முளைச்சு வந்திருக்கையா? விளையாடுறியா? உள்ள போய் சாமான எடுத்துட்டு வாடான்னு சொன்னா உருண்டு வந்து விளையாட்டு காட்டுற. என்னைக்கு உம்மோட சேர்ந்தனும் அன்னைக்கே மான மரியாதை எல்லாம் போச்சுக்கணும். மான மரியாதை வேற இருக்கா உனக்கு? நீர் வெளியே ரெண்டு பொழைச்சு விட்டீரு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், இந்த கிராமத்து பெண்கள்கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். கோழி குஞ்சு மாதிரி ஒரு தலக்க தூக்குறான், ஒருத்தி கோழி விரிச்சா, ஒருத்தி உள்ள போட்டு அமுக்குறான், ஒருத்தி உருட்டியா விட்டா. 10 நிமிஷத்துக்குள்ள ஒண்ணுமே புரியாம போச்சு வக்கீல். இவன் தான் தீ வச்சான் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா 5 வருஷம் உள்ள போயிட்டு வெளியே வந்து நிம்மதியா இருந்திருப்பேன். அத விட்டுட்டு அந்த தர்மலிங்கம் என்ன மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சுட்டு அவன் ஊர்ல பேர் எடுத்துட்டானேயா, பேர் எடுத்துட்டானே. இத ஒண்ணு செய்ய, கையில ஓட்ட விழுந்துற போகுது. எனக்கு ஒரு காலம் வராம இருக்க போகுது. ஐ டவுட் நீ தேர மாட்ட. சொக்கா, ஊருக்குள்ள உன்னை தர்ம அடி அடிச்சு தான் கொல்ல போறான். குடிக்கிற தண்ணியில வெட்டி வேறு போடாத நாளே இருக்கக்கூடாது, புரியுதா? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த காரணம் கொண்டு கெட்ட பேர் வரக்கூடாது. அம்மா மூஞ்சி சொல்லிக்கூடாது. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறான். வீட்டுல வேண்டாத சாமான ஒண்ணு இருக்கக்கூடாது, புரியுதா? அவர் என்ன பாக்குற?
சாவடியா நடுக்கூடத்துல சீட்டா ஏன்டா தொண பேசிட்டு இருக்கிற உன்னால சேர்ந்ததை பிரிச்சு விட்டு தொலைச்சேன். சேர்க்கையே சரியில்லை. யார சேர விட்டீங்க, எங்க சேர விட்டீங்க? சீட்லயும் பிரிச்சாச்சா? கமெண்ட்ரா ஆட்டம் கட்டு போகுது. ஆட்டத்தார நீ கட்டது பத்தாது, இப்ப ஆட்டமே கட்டு போச்சா? யோ வக்கீல், அம்மா உத்தரவு, வீடெல்லாம் தொடங்கி சொல்லி. காலடியா ரெடியா கால? நான் எங்கடா காலக்கீழ வச்சிருக்கேன், மேலதானே வச்சிருக்கேன். உன்னத்தாயா நான் சொல்ல முடியும், மத்தவங்க எல்லாம் அவங்கவங்களா புரிஞ்சுக்கணும். ஓஹோ, சொக்கம் கால சொல்றியா? இன்னும் உன் கால என்னைக்கு ஜெரிக்க போறோம் இருக்கு? எழுந்திருச்சு வந்தா என்ன ஆகும் தெரியுமில்ல? சொக்கா, நான் நிறைய விட்டுருக்கேன், பாதியில போகாது ஆடு. யோ பிஏபிஎல், எழுந்து வந்தா என்ன ஆகுன்னு தெரியும்னு கேட்ட உடனே எனக்கு ஒண்ணு கவனத்துக்கு வருது. சேலம் பக்கத்துல பொட்டுரட்டிப்பட்டிங்கிற கிராமத்துல வரதன் ஒரு பெரிய ரவுடி. அவனுக்கு ஊருக்கு வெளியே ஜாக பாரம் ஏத்துற வண்டி ஒண்ணு தாண்டப்படாதவன உடனே குரல் கொடுப்பான். வண்டியில் இருக்கிறவங்க பார்த்து ஐயோ வரதனா கவனிக்கவே இல்லை, இந்தாங்க அப்படின்னு 5 or 10 கையில கொடுத்துருவாங்க. இப்படியே பொழப்பு. பல நாள் ஒரு வண்டி பார்த்து குரல் கொடுத்தான். அந்த வண்டிக்காரன் ஊருக்கு புதுசு, எட்டி பார்த்தான். என்னடா பாக்குற, நான் ஒருத்தர் இருக்கிறது கவனிக்கல அப்படின்னா. என்னத்த கவனிக்க சொல்றேன்னா அவன், அதுக்கு இவன் இல்ல யாரு? வரதன். நம்ம வரத 5 or 10 கொடுக்க வேண்டியதானடா அப்படின்னா. குடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்னா அவன், டேய் எழுந்து வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னா. வாயான்ட்டான். அதுக்கு நம்ம வரதல்ல, அதே ஏண்டா டேய் இந்த பக்கம் நீ மறுபடியும் வராம இருக்க போற, அப்ப பார்த்து போனானே. அட முண்டம், எந்திரிச்சு போய் உதைக்க வேண்டியதானே. அவனுக்கு தான் காரே இல்லையே, இருந்தா தானே போய் அடிக்கிறதுக்கு. இப்ப எதுக்கு சொன்ன இத? எதுக்குன்னா நான் எழுந்து வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்ட கூடாது. இவர் கேட்கலாமே, கால் இருக்க. கால் இருந்தா என்ன பண்றது, பல்ல பிடிக்கிட்டாங்களே. பதவி போச்சுன்றியா? எல்லாத்தையும் லேட்டா புரிஞ்சுக்க வேண்டிய. இந்த பாரு, ஒரு முக்கியமான ஆள் இந்த வீட்டுக்கு வரப்போகுது, அதனாலதான் இவ்வளவு ஏற்பாடலாம். இவர் முக்கியமான ஆள் இல்லையா? சும்மா யாரை பத்தி அவன் நொந்து போய் உட்காந்துருக்காரு. இந்த பாரு, உனக்கு என்ன, யாரு வந்தா என்ன, யாரு போனா என்ன, நாம இருப்போம். ஆரம்பிடுதேன் என்ன இதை விட்டுக்காம உட்காந்துக்கிட்டு பாருடி. Come on boys, cheers. ஏன் முழிக்கிற? மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி நம்மளத்தான் பாய்ஸ்ன்றான். இதெல்லாம் நீ கேட்க மாட்டேன். என்னடா மரியாதை இல்லாம? மணி என்ன இவனுக்கு போய் மணியை சொல்லணுமா? 9 அடிச்சிருச்சுல்ல, அப்பவே அவர் பதவி முடிஞ்சு போச்சே, அதுக்கப்புறம் எனக்கு மரியாதை. அதுக்கு இப்ப என்னன்ற? அதுக்கு இல்ல வக்கீல, அன்னைக்கு இந்த ஆள் என்ன சொன்னாரு, கௌரி அம்மா பேச்ச கேட்கலன்னா வேலைதான் போகும், ஆனா இவர் பேச்ச கேட்கலன்னா தலையே போகும்னாரா. நான் எப்படிப்பட்ட ஆளு, சூசகமான ஆளாச்சு. அதனாலதான் அம்மா பக்கம் ஓரம் கட்டிட்டேன். அநேகமா என்ன, நிச்சயமா அடுத்த ஏஜென்ட் நான் தான். நான் தான் என்ன கொஞ்சம் அனுசரிச்சு போனா உன்ன மாதிரி ஆளெல்லாம் பொழைச்சுக்கலாம். எப்படி வசதி? டேய் பட்லர் அம்பி, சொல்லுங்க வக்கீலண்ணா. என்ன யாருன்னு உனக்கு தெரியுமா? வக்கீல் வள்ளிநாயகம் BABL. BABL. மத்த வக்கீல் எல்லாம் MBBS.